ரஜினி சார் அப்படின்னு சொன்ன உடனே உங்க ஞாபகத்துக்கு வருது ஸ்டைலா மாசா? ஸ்டைலு என்ன கேள்வி? எது ஸ்டைலு தான், சூப்பர் ஸ்டைலு தான். ஏதாவது ஒரு சீன் படையப்பா பார்க்கும்போது, படையப்பாவில் லாஸ்ட் வந்து ஒரு சண்டையில் அவர் வந்து அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் விழுவார். அது வந்து கிளின்ட் ஈஸ்ட் கூட அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஹீரோவோ அப்படி யார் கூட பண்ணாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ ரஜினி சாருக்கு இருக்கிற பவர்னா அதுதான். அதாவது அந்தளவுக்கு மாசான விஷயங்கள் பண்ணலாம், அவரோட ஸ்டைலில் இருக்குது அந்த ஆட்டிடியூட், அந்த இதுதான். சும்மா ஊதுனாலே ஒரு கீழே விழுந்துன்றது ரஜினி சார் பண்ண மட்டும் தான் நம்ப முடியும். ஆமாம். ரஜினி சாரோட படத்தை முதல்ல தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ண மூமெண்ட் இருக்கா? கரெக்டாக டக்குன்னு படையப்பா ஊர்ல. ஆமாம், ஊரில் படையப்பா. அன்னைக்கு அந்த டே ஞாபகம் இருக்கா? முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ரஜினி சார் படத்தை பார்க்க போறீங்க, யாரு சொன்னா, யாரு டிக்கெட் வாங்கினா, தியேட்டருக்கு எப்படி போனீங்க? பஸ்ல போனீங்களா, ஆட்டோல போனீங்களா, தியேட்டர்ல டிக்கெட் கிடைச்சதா, கியூல நீங்க டிக்கெட் வாங்குனீங்களா? அந்த டே அப்படியே கொஞ்சம் மெமரி பண்ணி. நானும் கசின், அவர் பேர் பிமல், நாங்கள் 2 பேரும் தான் போய் பார்த்தோம். இப்போது கேரளாவில் எங்கள் ஊரில் ஆலுவா, அங்கே வந்து படப்பை பார்த்து எனக்கு என்னென்னா அந்த சிங்கநடை போட்டு அந்த பாட்டிலே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து வெற்றி கொடிகட்டு அந்த பாட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஏறி ஒரு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே கைத்தட்டல், விசில் ஒன்றும் அது ஏன்னா எப்போவும் அந்த இப்போ கூட நான் கூலி ட்ரைலர் பார்க்கும்போது விசில் தான். ஸோ அது ஒரு அவரோட ஒரு பர்சனல் ஆரா அது. ரஜினி சார் பிடிச்ச பஞ்ச் ஸ்டைல் சார் அலெக்ஸ் பாண்டியன் சார், தீப்பெட்டிக்கு எந்த பக்கம் வரசினாலும் பற்றிக்கும், ஆனாலும் அந்த டைலாக். அது இல்லாமல் வில்லன் வந்து பேசுவார்ல, அந்த அதே சீனில் வில்லன் வந்து எந்த குழந்தைகிட்ட கேட்டுப்பார் அது சொல்லும்போது இவர் திருப்பி வந்து அதாவது ரோட்ல இருக்கிற குழந்தை வீட்டுக்கு பேர் சொல்லும். ரஜினி சார் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதாவது அனுபவம் மீட் பண்ணிருக்கீங்களா? இல்லை, நான் மீட் பண்ணதில்லை. நான் சின்ன வயசில் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், ஹம் ஷூட்டிங் அப்போது. எப்போ? அது வந்து 92 90 அந்த டைம் இருக்கும். அது நான் ஒரு வாட்டி அங்கே ஸ்கூலில் படிக்கும்போது பசங்க எல்லாம் வந்து அங்கே சீனியர் ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்குது. ஸோ அங்கே போகும்போது அவங்க வந்து ஹம் ஷூட்டிங்காக சாரும் ரஜினி சாரும் கோவிந்தாவும் அவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இப்படி அவர் கார் விட்டு வெளியே வரும்போது இப்படியெல்லாம் காமிச்சு போகும்போது அப்படியே பார்த்தது. பிடிச்ச யூனிக்கான விஷயம்னா டைரக்டராக என்ன சொல்லுவீங்க? டயலாக் பேசுகிற ரிதம் வந்து சார் பேசும்போது நம்ம எந்த டயலாகும் வந்து கவனிக்காமல் இருக்க முடியாது, அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் பேசுகிறது. இப்போ ஏபிசிடின்னு சொன்னாலும் சிடி இல்லை ஏதோ ஒரு 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 யூனிக்னஸ்ங்கிறது அது அவர்கிட்ட ரொம்பவே இருக்குது. அதாவது எல்லா ஆக்டர்ஸ்கிட்டையும் இருக்கும், ஆனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு இந்த கை இப்படி இது பண்ணுறதும் இல்லை அந்த ரிதத்துக்கு மாதிரி ஏய் அசோக் இந்த நாள் உன் கேலண்டரில் குறிச்சு வச்சுக்கோ, இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லும்போது அது நமக்கு வந்து மைண்டில் அப்படியே பதியும். கிட்டத்தட்ட ஒரு பாட்டு மாதிரி தான் அவர் பேசுகிறது. ஸோ அது ரிதம் சென்ஸ் ரொம்ப அவர் பேசும்போது இருக்குது. அது ஸோ நீங்கள் ரஜினி சாரோட படங்கள் நிறைய பார்த்து அதை பற்றி ரொம்ப கூஸ்பம்ஸோட பேசினாங்களா நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு. ரஜினி சாரோட கெரியரில் ஒரு 3 படத்தை பிடிச்ச படமா சொல்லணும்னா எந்தெந்த படம் சொல்லுவீங்க, ஏன்? ஃபர்ஸ்ட் வந்து முள்ளும் மலரும். ஏன்? ஏதாவது ஒரு சீன், அந்த கேரக்டரில் இருக்கிற பிடிவாதம், அந்த கெத்து, இல்லை அவருக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டான ஒரு கேரக்டர். அதாவது அவர் பிடிவாதமாக இருக்கார், ஆனால் அவர் அப்படி தான் என்கிறது வந்து கடைசி ஷாட்டில் கூட மாறாது. ஸோ ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் வந்து அந்த கேரக்டர் வந்து ப்ளே பண்ணும்போது ஒரு மைண்டுக்குள்ளேயும் சரி, இப்போ டைரக்டர் சொல்லி கொடுத்தாலும்
இல்லை திரைக்கதையில் இருந்தால் கூட அந்த ஆக்டருக்கு வந்து நான் இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது கேரி பண்ணி ஃபுல் ஒவ்வொரு ஷாட்லேயும் இது கண்டினியூ. இப்போ ஸ்க்ரீன் இப்போது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்து ஒரு 1 hour இல்லை 1.5 hours வந்து கண்டினியூஸாக வந்து வேணால் அது மனப்பாடம் பண்ணி இல்லை அது உள்வாங்கி கூட பண்ணலாம். ஆனால் சினிமாங்கிறது வந்து நிறைய நாட்கள் இன்னைக்கு ஆமாம் நாளைக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த கேரக்டர் அப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப யூனிக்காக கவனித்து அந்த படத்தில் இருக்கும். அது ஒன்று. 2 தளபதியில் வந்து எனக்கு என்ன, நான் சின்ன வயசில் போர்டிங், 4 வயசுலேருந்து போர்டிங். ஸோ எனக்கு வந்து தளபதி கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கும்போதே அழவும் வரும். ஏன்னா அம்மா விட்டு விலகி தான் சூர்யா கேரக்டர் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி உறுத்தும் எப்போ பார்த்தாலும். அது மாசை விட எனக்கு வந்து அதில் இருக்கிற ஒரு இமோஷனல் பாண்டிங் தான் ரொம்ப, அந்த வெர்ஷன் வந்து ரொம்ப தனிமை. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இது அண்ணாமலையும் படங்கள் நிறைய இருக்குது. ஆனாலும் 3ல் இதுதான். அண்ணாமலையில் வந்து சிம்பிள். ஏன்னா அந்த டைமில் அவர் சூப்பர் ஸ்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகங்களில் ஆரம்பித்து, அபூர்வ ராகங்கள் தானே ஃபஸ்ட் படம், அந்த படத்தில் தான் ஆரம்பித்து அண்ணாமலை வரும்போது அவர் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். ஆனால் அதுலேயும் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேரக்டராக பண்ணி அந்த கேரக்டரை வந்து நம்ப வச்சு அதுலேயும் வந்து ஷிஃப்ட் இருக்கும், பணக்காரனாக மாறுவார். அதுவும் அந்த ஷிஃப்ட்டும் பிடிச்சிருப்பார். ஃபஸ்ட் இருக்கிற அந்த ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த சிம்பிளிசிட்டியும் இருக்கும். கொஞ்சம் போக போக அந்த வந்து அந்த பணக்காரனோட அந்த கெத்தும் இருக்கும். ஒரு லாஸ்ட்டில் வந்து நண்பனை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயம் வந்து இருக்கும். ஸோ அது டோட்டலாக நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும் அந்த கேரக்டர் க்ரோத்லேயும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். ஸோ அது வித்தியாசமாக இருக்கும். ரஜினி சார் வந்து நல்லா ஃபைட் பண்ணுவார். அதனால் நீங்கள் சொல்கிற நல்லா டைலாக் டெலிவரி, மேனரிசம், ஸ்டைல், ஆக்ஷன் எல்லாமே சொல்லலாம். இது எல்லாத்துலேயுமே சேர்த்து உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா என்ன சொல்லுவீங்க ரஜினி சார்? பார்வை. அவர் பார்வை வந்து இப்படி ஒரு 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 புருவத்தை வந்து இது பண்ணிட்டு ஒரு பார்வை இருக்கும். அந்த பார்வை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இந்த சென்ஸ் நமக்கு நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அது கேமரா பார்க்கும்போதும் சரி, அவர் வந்து ஒவ்வொரு கேரக்டர்கிட்டையும் இப்போ கண்ணு சுட்டுறதும் இருக்கும். இப்படி பேசும்போது அதுவும் இருக்கும். ஆனால் அதே டயத்தில் வந்து ஒரு பார்வை வந்து அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டயலாக்கும் ஸ்டைலும் எல்லாமே வந்து அது ஃபினிஷ் பண்ணுறது அவரோட அந்த லுக், அந்த ஷார்ப்னஸ். ஹாய் ரஜினி சார், நான் அல்ஃபோன்ஸ் புத்திரன். நேரம், பிரேமம், கோல்டுன்னு 3 படங்கள் எடுத்திருக்கேன் சார். உங்களோட பெரிய ஃபேன் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா சின்ன வயசுலேருந்து யூ ஹேவ் பீன் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ சார். பிகாஸ் எங்கே வந்து கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் சரி, உங்கள் படம் பார்த்தா அது அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடும். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஏதாவது அடிபட்டு விழுந்தாலும் இல்லை யாராவது வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணாலும் நம்ம வந்து எந்திரிச்சு நிற்கிறதுக்கு உங்கள் படம் பார்த்தா போதும் சார். அது வந்து புக்கு படிக்கிறதுலையோ இல்லை யாராவது வந்து அட்வைஸ் பண்ணுறதுலையோ இல்லை வந்து பாட்டு கேட்குறத விட உங்கள் நடிப்பு, உங்கள் சீன்ஸில் இருக்கிற பவர் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். அது வந்து ஆக்சுவலி நம்ம ரொம்ப டிப்ரெசிவான ஸ்டேட்டில் போனால் கூட அது திருப்பி வந்து அது நமக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துரும் சார். அது எனக்கு அதுதான் எனக்கு ஒரு பவர் சார். ஸோ ஹாப்பி 50 years சார்.